இட் வாஸ் சண்டே மார்னிங். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஹெக்டிக்கான ஸ்கெடியூலாக இருந்ததுனால இன்னைக்கு நோ லஞ்ச். ஸோ ரெஸ்ட் டே. மார்னிங் வெறும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எழுந்து செஞ்சுட்டேன். அண்ட் கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ நான் பிஃபோர் டேவே லஞ்ச் ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்துட்டு ஹோம்மேட் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் காண்டாக்ட் தெம். இந்த பிரியாணி வந்த உடனே எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துட்டேன். எங்கள் மம்மி டேடி இன்லாஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நானுமே சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் லிட்டில் பிட் ஸ்பைசி. ஸோ நம்ம எப்படி கேட்குறோமோ அது மாதிரியே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. லாஸ்ட் வீக் ஒரு கோஆட் செட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலி கொஞ்சம் ஃபேடட் கலராக தான் இருக்குது. அண்ட் இந்த ட்ரெஸ் வாங்குறப்போ ஒரு பவுச் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு மைண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால கலர் புக் இருந்துச்சு வீட்டில். அதை எடுத்து கொஞ்சம் நேரம் கலர் பண்ணிவிட்டு அண்ட் இந்த மாதிரி தான் என்னோட சண்டே ரொம்ப காமாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு.